Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு விமரிசையாக நடைபெற்றது. மதுரை அழகர் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு கோலாகலமாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க பெருமாளை வழிபட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே பஞ்சவடியில் உள்ள மத்திய திருப்பதி பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி ஸ்ரீ பாண்டுரங்கன் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் உள்ள சத்தியமூர்த்தி பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இதில் சர்வ அலங்காரத்தில் சத்தியமூர்த்தி பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக காட்சியளித்தார். சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோயில் வளாகத்தில் உள்ள தில்லை சித்திரை கூடம் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கோயிலில் பரமபத வாசல் திறக்கப்பட்டது. இதில் உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் பரமபத வாசலில் முத்தங்கி அலங்காரத்தில் எழுந்தருளினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயில் யானை செங்கமலம் தும்பிக்கையால் பரமபத வாசலை திறந்து வைக்க ராஜகோபால சுவாமி ருக்மணி சத்யபாமாவுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு நடைபெற்றது. அதிகாலையில் சிறப்பு பூஜைகளுக்கு பின் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, முக்கிய பிரமுகர்கள் உட்பட திரளான பக்தர்கள் ஏழுமலையானை வழிபாடு செய்தனர். சொர்க்கவாசல் திறப்பை ஒட்டி கோவில் முழுவதும் பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand.